இந்த வாரம் அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஸ்னேகன் உட்பட ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சீசனோட முதல் ஃபைனலிஸ்டாக அபிஷேகா வருவாங்க, அவங்க இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸை கொடுத்து அபிஷேகாவை புகழ்ந்து தள்ளியிருக்காங்களாம். இந்த வாரம் மௌன ராகங்கள் அப்படிங்கிற பெயரில் ஒரு சுற்று வைக்கிறாங்க. இதில் ஒரு போட்டியாளர்களும் அவங்களுடைய தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல வர்ஜா, சுமன் ராஜ், தான்வி, ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்க எல்லாமே அரங்கம் அதிர அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் இவங்க எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த வாரம் அபிஷேகா அவங்களுடைய அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு ஒட்டுமொத்த ஜட்ஜஸையும் சரிகமப்ப அரங்கத்தையும் மிரள வச்சிருக்காங்க. அபிஷேகா குத்து சாங்கை மட்டும்தான் பாடுவாங்க, ஃபோக் சாங் மட்டும்தான் பாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரசிகர்களுக்கு மெலடி சாங்கே என்னால் பாட முடியும், மனசை வருடக்கூடிய பாடல்களை நல்லா தேர்ந்தெடுத்து பாட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஒரு பாடலை பாடி முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எழுந்து அபிஷேகாவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் அப்ளாஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஜட்ஜாக வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஸ்னேகன் அவர்கள், நான் எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கேன், அந்த பாடல்களை எவ்வளவோ ஃபேமஸான சிங்கர்லாம் பாடியிருக்காங்க, அவங்க பாடின பாடல்களை விட நீ பாடின பாடல் என் மனசு ரொம்ப டச் பண்ணிடுச்சு, சொல்லப்போனால் இந்த சின்ன வயசில் உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டியை நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியலோட நீ பாடும்போது இந்த சீசனோட ஃபைனலிஸ்டாக போனாலும் நீ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு வாய்ப்பும் உனக்கு இருக்குது, இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கோ, எல்லா வாரமும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்கிற மாதிரி தன்னால் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளால் புகழ்ந்து தள்ளியிருக்காராம். இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் கேட்டு அபிஷேகாவும் அபிஷேகோட அம்மாவும் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் சார்னு அபிஷேகா ஸ்டேஜிலே ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ 12 போட்டியாளர்கள் இருக்காங்க, டாப் 10 மாறும், அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலே வரும். ஸோ கூடிய சீக்கிரம் அபிஷேகாவை ஒரு ஃபைனலிஸ்டாக நம்ம பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, காளிதாஸ் படத்தோட 2ஆம் பாகத்தில் முதல் நாள் வசூல் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ தகவல் வெளியே வந்திருக்குது. இயக்குனர் ஸ்ரீ செந்தில் இயக்கத்தில் நடிகர் பரத் நடிப்பில் உருவான த்ரில்லர் கதை திரைப்படம் தான் காளிதாஸ். இந்த திரைப்படம் 2018 வருஷம் வெளிவந்துச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு காளிதாஸ் 2 வெளியாகிருக்கு. இந்த படத்துல பூவே உனக்காக பட நடிகை சங்கீதா இருக்காங்களே, அவங்க பல வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காங்க. பவானி ஸ்ரீ, அஜய் கார்த்தி, அபர்ணதி, பிரகாஷ் ராஜ், கிஷோர் இவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய எதிர்பார்க்கப்பட்ட இந்த காளிதாஸ் திரைப்படம் ஒரு பக்கம் ஏமாற்றத்தான் கொடுத்துருக்குதான். விமர்சன ரீதியா இந்த திரைப்படம் பின்னடைவை சந்திச்சிருக்குதான். முதல் நாளில் மட்டும் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட உலக அளவில் இந்த திரைப்படம் முதல் நாளில் மட்டுமே வெறும் 70 லட்சம் ரூபாய் மட்டும் தான் வசூல் செஞ்சிருக்குதான். சொல்ல போனால் லெஜண்ட் சரவணன் அவர்களோட லீடர் திரைப்படம் மட்டும் 1.5 கோடி எடுத்திருக்குது. இது வெறும் 70 லட்சம் மட்டும் தான் எடுத்திருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.